பேக் பார்ட் ஸ்டிச்சிங் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இதோடைய அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு சிம்பிள் டிசைன் வந்து இதில் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து பார்ட்ரு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி, அதை வச்சு ஒரு சிம்பிள் டிசைன் போடலாம் அப்படின்ட்டு நான் போடுறேன். இது பேக் நெக்கில் நீங்கள் சென்டர் பாயிண்டில் இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பார்ட்ரு இருக்கோ அதை வந்து அந்த மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வந்து கரெக்ட் பொசிஷனில் நம்ம வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம மடக்கி எப்போதும் அடிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடணும். லைனிங் கிளாத் வந்து இதில் வந்து இன்னொரு கிளாத்துன்னு நம்ம கொடுப்பாங்க, அது கொடுக்கணும் வேண்டாம். ஏன்னா நம்ம இது லேஸ்லாம் நம்ம வைக்க போகிறோம். அதனால் நான் வந்து கீழே ஒரு லைனிங் கிளாத்து கொடுக்கணும் வேண்டாம். அதை மடக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்டிச் போட்டுட்டு அதில் வந்து எவ்வளோக்கு நம்ம சின்னதாக எவ்வளோ இருந்தாலுமே நம்ம அதுக்கேற்றாப்புல ஒரு சிம்பிள் டிசைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதை அப்படியே உள்ள மடக்கி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து சுற்றி அடித்து மிச்சம் உள்ளது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும். பார்த்து நம்ம செக் பண்ணி அதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக கழுத்துடைய ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு அமையும். இது 34 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் உள்ள ப்ளவுஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். கழுத்து வந்து 9 இன்ச் வச்சுருக்கேன். இது ஷோல்டர் வந்து 2.5, கழுத்துடைய அகலம் வந்து 2.5, ஷோல்டருடைய அகலம் வந்து 2.25 வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆம்ஹோல் வந்து 5.25 வச்சுருக்கேன். ஆம்ஹோல் ரவுண்டு வந்து உங்களுக்கு 15, 7 இன்ச் வரும். அதை மெஷர்மெண்ட் பண்ணிட்டு பார்த்துக்கிறேன். என் பேத்தி உடால உட்காந்துட்டு அந்த துணியை பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்ட்டு இழுத்துட்ருக்கிறா. இந்த ஃபுல்லாக நம்ம சைடில் உள்ள எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம அடியில் மடித்து அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிராண்ட் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து பாடி கலர் லேஸ் ப்ளூ கலர்னால நான் வந்து அந்த லேஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது கழுத்து ஓரத்துலேயும் சுற்றி நம்ம வந்து லேஸ் கொடுத்துக்கலாம். கீழே வந்து நம்மளுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து 1/2 இன்ச் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த 1/2 இன்ச்சில் நேராக நம்ம அந்த 1.5 இன்ச்சை பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணி அதை வந்து நம்ம இடுப்பில் வந்து மடித்து அடிச்சிடணும். அப்போ தான் வந்து பேக்கில் வந்து நல்ல ஸ்டிஃபாக வந்து கீழே வந்து இடுப்புக்கிட்ட வந்து ஸ்டிஃபாக இருக்கும். நான் எப்போதுமே வந்து ஒரு கிளாத் எடுத்து தான் நான் அடித்து திருப்புவேன். அப்படியே மடித்து அடிக்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு 1/4 இன்ச்சு நம்ம 4 இன்ச்சு கணக்கு பண்ணி இதில் மார்க் பண்ணியிருக்கோம். அதில் சென்டர் எடுத்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு, 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு அந்தளவு பிடிச்சா போதும். 1/2 இன்ச் அப்படி பிடிக்கணும்னு வேண்டாம். 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அடித்து இதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இதில் ஏதாவது வேறு டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது ஸ்டிச் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு
ஒரு லேயர் லேஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன்.